மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் பப்புவா நியூ கீனியா அந்த மேட்சோட ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். டெய் பப்புவா நியூ கீனியாவே தடவி 137 ரன்ஸ் அந்த மாவுன்னு ஒருத்தன் பாவ் அவன் 50 ரன் அடித்தான். மற்ற அவனுமே அடிக்கிற வெஸ்ட் இண்டீஸ் 137 அவன் ஆல் அவுட் பண்ணுங்க. அவனுக்கிட்ட தடவி வச்சிருந்தீங்கடா. டேய் என்னடா நீங்கள், அவன் தான் சரி அடித்தான் 137 அடிச்சா சரி. நீங்களா அதை அடிப்பி நடுவில் ஸ்டார்டிங்கில் பிராண்டன் கிங்கும் நம்ம ஜான்சன் சார்லஸ் இப்படி வைக்கிறான், இப்படி அடிக்கிறான், போல்ட் ஆகிட்டு போட்டான், டக் அவுட். உங்கள் ஹோம் கிரவுண்டு ஃபஸ்ட்டு மேட்சே இப்படி கதி கலங்கி போராடி ஜெயிச்சுக்கிறீங்க. அதுவும் பப்புவா நியூ கைனியா கிட்ட போயிட்டு போராடி ஜெயிச்சிருக்கிறீங்க. என்னதான் சொல்ல, எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க. நேற்று மட்டும் தோத்துருந்தீங்க, அவன் ஸ்தம்பிச்சிருக்கோம் சோசியல் மீடியா. இப்படி ஜான்சன் சார்லஸ் இப்படிங்கிறான் அவுட்டா. அதுக்கப்புறம் சரி பிராண்டன் கிங்கும் பூரானும் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பூரானு கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 60க்கு 2 விக்கெட்டு போச்சு. மூணாவது பாவல் அவுட் ஆகிட்டான் டப்புன்னு, 3 விக்கெட்டு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா நம்ம ரஸ்ஸலும் ராஸ்டன் சேஸும் நின்று அடித்தாங்கப்பா. ராஸ்டன் சேஸ் நின்று அடிக்க ஒரு 3 6 2 4. ரஸ்ஸில் வந்தவுடனே டபால்னு ஒரு 6 அடித்த உடனே ஆல்மோஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகிடுச்சு. ஸோ வெஸ்ட் இண்டீஸும் முதல் மேட்ச் வின் ஆகிடுச்சு. யூஎஸ்ஏ நேற்று ரிவ்யூவில் போட்டிருப்பேன், யூஎஸ்ஏவும் தரமான வின்னு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த வெஸ்ட் இண்டீஸ். ரஸ்ஸில் தடவை அதுவும் கிட்ட போய் தான் ஜெயிச்சானுங்க, சும்மா சாதாரணமாலாம் ஜெயிக்கிற வெஸ்ட் இண்டீஸ். கடைசி ஒரு ஓவரில் முன்னாடி அடித்து முடிச்சுக்கிறானுங்க. வெக்கங்கட்ட மானங்கட்ட பயிருங்க வெஸ்ட் இண்டீஸ். பப்புவா நியூ கினியாலாம் லாஸ்ட் வரைக்கும் போய் 5 விக்கெட்டு போச்சு. அவனும் டாட் பாலாக போட்டுக்கினே இருந்தான். பப்புவா நியூ கினியா நேற்று போகிறான் டாட் பாலாக போட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேட்ச்சு. என்னடா எனக்கு விக்கெட்டு 5 விக்கெட்டு போச்சு 90க்கு. எப்படா 137 இன்னும் 50 ரன் கிட்ட அடிக்கணுமே, அப்படியே 5 போச்சு. அஷ்டன் ஒரு பீதியை கிளப்பிட்டானுங்க, பேதியில் போகிறனுங்க ஒரு பீதியை கிளப்பிட்டானுங்க நேற்று. சரி எப்படியோ ஜெயிச்சிட்டிங்க. அடுத்த மேட்ச் யார் கூட பார்த்து ஜெயிச்சு தொடங்கடா. வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் கிரவுண்டில், உங்கள் ஹோம் கிரவுண்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அவனை குரூப் ஸ்டேஜில் அவுட் ஆகிட்டு போயிடாதீங்க. பாய்.